கிச்சன் ரெசிபி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, எங்க ஊருக்கும் பக்கத்து ஊரோட ஒரு ஃபேமஸ் டிஷ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ முதல்ல நான் அதை சொல்லிடுறேன். எங்க ஊரோட பக்கத்து ஊர் என்ன ஊர்னா கும்பகோணம். கும்பகோணம் பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கும்பகோணத்துக்கு ஸ்பெஷலே அங்க இருக்க ஒரு கோவில் தான். அங்க அது மட்டும் கிடையாது, கும்பகோணத்துக்கு நிறைய ஃபேமஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நம்ம கும்பகோணம் கொழுந்துவத்துல நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் கிடையாது, கும்பகோணத்துக்கே ஃபேமஸ் ஆன ஒரு உணவுனா அது கும்பகோணம் கடப்பா குருமா தான். இப்ப நம்ம அந்த குருமா தான் இப்ப நம்ம செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது காம்பினேஷன் சொல்லணும்னா இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையா இருக்கும். சாப்பிடும் போது கண்டிப்பா நீங்களே வீட்டுல எல்லாருக்கும் செய்து கொடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க செய்திருந்தீங்கன்னா, நான் ஏதாவது தப்பா செய்திருந்தேன்னா என்னோட கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இப்ப வாங்க நம்ம எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். கும்பகோணம் கடப்பா குருமா செய்யறதுக்கு நான் ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை நைட்டே ஊற வச்சு நான் அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 100 கிராம் பாசி பருப்பு, அதை நல்லா நான் வேக வச்சு மூணுத்தையுமே வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுட்டேன், பட்டாணி வேக வச்சுட்டேன், அதோட பாசி பருப்பும் வேக வச்சுட்டேன். இப்ப நம்ம தாளிக்க வேண்டியதுதான். நம்ம இப்போ கடாய் வச்சுட்டு ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியணும். அது கூடவே 2 பிரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 2 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, இதையும் நம்ம சேர்த்துதான் தாளிக்க போறோம். இப்போ கடுகு நல்லா வெடிக்குது. இப்ப நம்ம இதையும் இப்படிதான் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து நான் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப எல்லாம் நம்ம தாளிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும் எண்ணெயில. பாருங்க, நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவாங்க. நான் இந்த மாதிரி பூண்டு ஒரு 6 பல்லு எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நான் உரல்ல நான் இடிச்சு வச்சிருக்கேன். நல்லா இத மாதிரி இடிச்சு சேர்த்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம பேஸ்ட் போடுறத விட இந்த மாதிரி இடிச்சு சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்ப வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம பச்சை வர போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ அது சேர்த்துக்கலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம இதுக்கு ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். பாருங்க, நான் ஒரு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி எப்படி வதங்கிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி தான் நல்லா வதங்கிடுச்சு. பாருங்க, இது மாதிரி மூடி வச்சு வதக்கும் போது சீக்கிரமாவே வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு, தோண்டு அதை அதுல ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு நான் பாசி பருப்பு வேக வைக்கும் போதே அது கூட சேர்த்து வேக வச்சுட்டேன்.
இப்போ நீங்க கூட அதே மாதிரி வேக வச்சீங்கன்னா உங்களுக்கு வைக்கிற டைமும் மிச்சம், ரெண்டத்தையும் ஒரே நேரத்துல வேக வச்ச மாதிரி இருக்கும். இப்ப நம்ம இது கூடவே நம்ம வேக வச்சிருக்க இந்த வெள்ளை கொண்டக்கடலை, இந்த கொண்டக்கடலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்க இந்த மாதிரி குருமா செய்யும் போது இத கொண்டக்கடலை சேர்த்து செய்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ஹெல்த்தியாவும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து உருளைக்கிழங்கு கூட நம்ம கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம கொண்டக்கடலை சேர்த்துட்டோம். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பாசிப்பருப்பு, இப்ப அதையும் சேர்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து நான் ஒரு 2 விசில் வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வந்து நம்ம பாசிப்பருப்பை இதுல சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இப்ப இந்த பாத்திரத்தை கழுவி இந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது கூட இதை நீங்க இது அப்படியே பூரிக்கு கூட சேர்த்து சாப்பிடலாம். திக்கா வச்சு பூரி சப்பாத்திக்கலாம் இந்த பக்குவத்துல சாப்பிடலாம். நாங்க வந்து இட்லி தோசைக்கு சாப்பிட போறோம், அதனால கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். மூடி வச்சிட்டோம். நம்ம மசாலா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ரவா குருமாக்கு இந்த மசாலா வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப நம்ம அது கொதிக்கிறதுக்குள்ள இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், கொஞ்சமா தேங்காய், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் கசகசா, அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்ப இவ்வளவுதான். இதை நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்தி பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம மசாலா காமிச்சோம் இல்லையா, அதை நம்ம வந்து நல்லா தண்ணி ஊத்தி மிக்சியில நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். பாருங்க, மசாலா இதுதான். ஓகே, இப்ப நம்ம வந்து குருமால இதை ஆட் பண்ணிடலாம். பாருங்க, மூடிய ஓபன் பண்ணி பார்க்கலாம். குருமாவும் நல்லா கொதிக்குது பாருங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க இந்த மசாலாவா இப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமும் ஒண்ணு சேர்ற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வரையும் வெயிட் பண்ணுவோம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம மூடிய ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரொம்ப கலர்ஃபுல்லாவும் ரொம்ப சூப்பரா கும்பகோணம் கடப்பா குருமா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளவுதான். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சமா கொத்தமல்லி தழவை மேல தூவிக்கலாம். கும்பகோணம் கடப்பா குருமா ரெடி பண்ணிட்டோம். பாருங்க, நான் இட்லி செய்திருக்கேன், அதுல ஊத்தி உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இந்த குருமாவை கொஞ்சமா ஊத்தி சாப்பிடுறத விட ஒரு 2 இட்லி வச்சுட்டு நிறைய ஊத்தி சாப்பிட்டு பாருங்க, ரொம்பவே அருமையா இருக்கும். இட்லிக்கு செம்ம காம்பினேஷன் இது. ரொம்ப சூப்பரான குருமா. பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இட்லி கூட தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் லக்ஷ்மி. நாங்க இப்ப சாப்பிட போறோம் சூப்பரா. நீங்களும் வீட்டுல சூப்பரா செய்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.